சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நானும் வைணவியும் 2 நாளாக செம்ம ஹாப்பியாக இருந்தோம். மஸ்கட்க்கு வந்து கிளம்புறோம். மஸ்கட்டில் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ இங்கேருந்து நைட்டு 3 பேருமே பஸ்ஸில் தான் கிளம்பணும். லாஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது நானும் வைணும் மட்டும் போனோமா, இந்த வாட்டி நாங்கள் 3 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் சலாலா டு மஸ்கட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுறோம். செம்ம குளிர், இன்னுமே இங்கே வந்து கிளைமேட் மாறலையே, அதனாலே செம்ம குளிர் தான் இருந்துச்சு. பிரேக்குக்காக பஸ் நிப்பாட்டின இடத்துல வந்து காவா டீ வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு காவா டீ வாங்கி குடிச்சிட்டு என்னமோ தெரியல, பஸ் ட்ராவல்னால் மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குது. வண்டியை லைட்டாக மூவ் ஆனால் கூட ஐயோ என்னாச்சு அப்படின்னு பதறி பார்க்குற மாதிரி தான் சின்ன பிள்ளையில் ஆரம்பிச்சது. இப்போ வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு 6 o'clock மெதுவாக சூரியன் உள்ளேருந்து மலைக்குள்ளேருந்து வெளியில் வந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழகாக வெளியில் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. அது சூப்பராக இருந்துச்சு. அந்த மலைக்குள்ளேருந்து வெளியில் சூரியன் வர்றதை பார்க்குறதுக்கே. மஸ்கட்டுக்குள்ளே என்ட்ராய் இந்த ரவுண்டு போட்டை பார்த்ததுமே செம்ம ஜாலியாகிடுச்சு. ஏதோ சொந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி செம்ம ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்பவே வந்து நாங்கள் வந்து மஸ்கட்டை மிஸ் பண்ணுறோம். ஸோ இனிமேல் ஒரு 2-3 டேஸ் இங்கே தான் ஜாலியாக செம்மையாக போகும் ஃப்ரெண்ட்ஸோட. இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.